ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் எல்லாருமே பீகார் போகிறதுக்காக ட்ரெயினில் ஏறி உட்காந்துக்கிறாங்க. கூடவே கஸ்தூரியும் கார்த்திகாவும் வராங்க. அவங்கள பார்த்த உடனே சரி, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் வந்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி பெரியப்பாவும் வந்திருந்தா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். 2 நாள் ட்ராவல் பண்ணலப்பா, அதனால தான் அண்ணன் வரலை அப்படின்ற மாதிரி கஸ்தூரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம சந்தா வந்து ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாரும் கிளம்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதோ இப்போ தான்ப்பா ட்ரெயினில் ஏறி உட்காந்தோம், எல்லாருமே கிளம்பிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரி, எப்படி நம்புறது நான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இருப்பா நான் உனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை எல்லாரும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க. நிலாவும் எடுக்கிறாங்க. அதை வந்து நம்ம சந்தாவுக்கு அனுப்பி விடுறாங்க. சந்தாவும் நம்ம சேரனும் பேசிக்கிறது நம்ம கார்த்திகாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. சேரனவே பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டுட்ருக்காரு. அதுக்கடுத்து தான் இந்த சைடு கார்த்திகா எப்படியெல்லாம் சேரனை பார்க்குறாங்க, சேரன் எப்படியெல்லாம் கார்த்திகாவை பார்க்குறாங்க, சேரன் எவ்வளோ நேரம் சந்தா கூட பேசிக்கிட்டு இருக்காங்க, இப்படி எல்லாத்தையும் பாண்டியும் நம்ம பல்லவன் தான் வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாண்டிக்கு வானதி வந்து கால் பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிட்டு தனியாக பேசுகிறதுக்காக போகிறாங்க. எப்படி கிளம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எல்லாரும் நாங்கள் கிளம்பிட்டோம். சாப்பிட்டியா பாண்டி? சாப்பிட்டேன். திரும்ப என்ன கேட்க மாட்டியா பாண்டி, நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அமைதியாகிடுறாரு. அதுக்கடுத்து தான் என்னென்னவோ கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நடேசன் இருந்துட்டு எனக்கு ரொம்ப கால் வலிக்குது, நம்மளால ஒரே இடத்துல உட்கார முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கிளம்பி போகிறாங்க. அங்கே பாண்டி வந்து சரின்னு நடேசனை பார்த்த உடனே, அங்கே எதுக்காக போய் நிற்கிறீங்க, கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் நிற்கலாம்ல, நான் எங்கே வேணாலும் நிற்குவேன், அங்கே இருந்தால் அடிக்கிற காற்றுல பறந்து கறந்து விழுந்துருவீங்களோன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நிச்சயத்தை நல்லபடியாக நடத்த வேண்டாமா, அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படின்னா நான் செத்த போயிடும் நீ சொல்கிறியடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நான் அப்படி சொல்லவே இல்லை, எதுக்காக தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த பக்கம் தள்ளி உட்காருங்கன்னு தானே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம நிலாவுக்கு ரொம்பவே கால் வலிக்குது. சோழன் இருந்துட்டு கூட நிலா காலைன்னு சொல்லிட்டு காலில் அழுத்தி விட்டுட்டு சடக்கும் எடுத்து விட்டுறாங்க. கார்த்திகா அதை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கார்ட்ஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. கார்ட்ஸில் சூப்பராக விளையாடிட்டுருக்காங்க. நடேசன் இருந்துட்டு இப்போ நான் எப்படி விளையாடுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆள் அழுக்க விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம சோழன் இருந்துட்டு நம்ம சேரன் நிலாவை கூட்டிகிட்டு தனியாக போகலாம் வா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நிலாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தா இருந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சேரனும் வந்து சந்தா கிட்ட வாய்ஸ் மெசேஜ் போட்டுட்ருக்காங்க. நீங்கள் அந்த ஃபோட்டோவில் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. நான் அழகாக இருக்கேன்னு சொல்கிறியப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தா கிட்டே பேசிகிட்டு இருக்கிறத கார்த்திகாவில் பொறுக்கவே முடியல. ரொம்ப நேரமாக ஃபோனில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. நம்ம கார்த்திகா சேரனை பார்த்துட்டு இருக்கிறத பல்லவன் இருந்துட்டு பாண்டிக்கு வந்து மெசேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ணன், இது ரொம்ப எல்லை மீறி போயிட்டுருக்குண்ணே, இந்த நிச்சயம் நல்லபடியாக நடக்கணும், ஏதாவது நடந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குண்ணே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. நானும் அதே பயத்தோடு தான் இருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி ஒரு பக்கம் சொல்லிகிட்ருக்காரு. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகா ஏதாச்சும் சாப்பிட்றியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை மாமா, எதுவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நம்ம கார்த்திகா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிலவை கூட்டிகிட்டு சோழன் இருந்துட்டு தனியாக கதவுக்கிட்ட போயிட்டு நின்றுட்டுருக்காங்க. என்ன பேசணும்னு கூட்டிகிட்டு வந்தீங்க, எதுவும் பேசாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறாங்க சோழன். அதுக்கடுத்து தான் நான் பேசுகிறதுக்காக தான் வர சொன்னேன், உன்னை பார்த்தோன்னே அந்த பேச்சு வெளியே வரவே மாட்டேங்குதே, நீ அவ்வளோ அழகாக இருக்க நிலா, நீ நானும் மட்டும் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருந்தா ரொம்ப அழகாக இருந்திருக்கும்ல, அதுக்காக சேரனோட நிச்சயத்துக்கு நம்ம 2 பேரும் தனியாக போக முடியும் அப்படின்ற மாதிரி வந்து கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. நான் ஒன்றும் அப்படி சொல்லலை, இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிடுறாங்க. நிலாவோட ஆசை எல்லாத்தையும் நம்ம சோழன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கும் அது ஆசை நிறையாவே இருக்குது, அதுக்கான டைம் கிடைக்கிற போது கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்குள்ளே அவங்களுக்கு 2 பேருக்கும் க்யூட் மூமெண்ட் போயிட்டுருக்கு. நிலா என்னெல்லாம் ஆசைப்பட்டிருக்காங்க, அந்த ஆசை எந்த அளவுக்கு அவங்களுக்கு நிறைவேறியிருக்கா, அவங்க அப்பா என்னெல்லாம் செஞ்சுருக்காரு, சோழன் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, இப்படி எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க.
அந்த நேரத்தில் பல்லவன் இருந்துட்டு, அண்ணே இவங்களோட பேச்சு வேறு லெவலில் போயிட்டுருக்கு, இவங்கள பார்த்துக்கோங்க, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அங்கேருந்து கிளம்புறாரு. அதுக்கடுத்து தான் சோழன் இல்லாமல் பேசிகிட்ருக்குன்னு இங்கே நின்று உங்கள் 2 பேருக்கு என்ன ரொமான்ஸ் கேட்குது. அங்கே சேரனனும் கார்த்திகாவும் பார்த்துக்கிற பார்வையே கொஞ்சம் கூட சரியில்லை. இந்த நிச்சயம் நடக்குமா நடக்காதுன்னு கூட புரியல. நீங்கள் என்னடா இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. பல்லவா நீ என்னவா கேட்குற? சேச்சா உங்களை உங்களை போய் நான் கேட்க வேணா, நீ இதோ நிற்கிறாரு இவரை தான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படியே பிளேட்டை மாற்றி போட்டுடுறாரு. அதுக்கு அடுத்ததான் நம்ம பாண்டி வந்துடுறாங்க. இங்கே நின்றுட்டு என்ன பண்ணுறீங்க பாருங்க, நம்ம எவ்வளோ டென்ஷனாக இருக்கோம், ஆனால் இவர் எந்த டென்ஷனும் படாமல் அண்ணி கூட நின்று பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.